ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்லு மாமா, அவளுக்கு கிளம்பிட்டாளுங்க. என்னது கிளம்பிட்டாங்களா? கதிரே, இல்லப்பா என்னாச்சுப்பா? சொல்லு. எல்லாத்தையும் மீறி கிளம்பி போயிட்டாளுங்க. கடையை திறக்க விடலன்னா தகராறு பண்ணி கடையை திறக்கலான்னு போயிருக்காளுங்க. உங்க ஆத்தாக்காரி இருக்கால, அவ சாமி முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டா. அதுல இன்றே திறக்கவும் வந்துருச்சு. அதனால எல்லாம் கிளம்பி போறாளுங்க. இப்போ முட்டா ஜென்மங்க. போட்டு விட போய் அடிபட்டு திரும்பட்டேன். நீ போன வை. மாமா, ஹலோ. அம்மா தாயே மீனாட்சி, உன் பிள்ளைகளை நீதான் வழி நடத்தணும், நீதான் பார்த்துக்கணும், நீதான் பார்த்துக்கணும். சொல்ற இன்னையோட எல்லா பிரச்சனையும் ஒழிய போகுது. இனிமே எந்த கவலையும் இல்லை. நம்ம ஊருக்கு கிளம்புற ஏற்பாட்டை பார்ப்போம். டேய் கதிரு. யோ மாமா, நீ என்னையா மென்னு முழுங்குற? இதோட எல்லா கெட்டதையும் தலை முழுக போறோம். இப்ப நீ அதை பத்தி மட்டும் யோசி. திங்க் அபவுட் இட் ஒன்லி. பாசிட்டிவிட்டியா, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. அதிகாரம் நம்ம கைக்கு வரப்போகுதியா? டேய் நீ வாய் முடிச்சு மாறுற. அண்ணே இதெல்லாம் சரியா வருமாண்ணே? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து வரியா நீ? இருக்கிற கடுப்புல சங்கு நெரிச்சு போடுவோம் இல்லையா? பாத்து பேசு. நிறுத்தியா நீ? உனக்கு நான் சொல்றது விளங்காதுடா. இப்ப நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சா பெரிய சிக்கலாய் போயிரும்ண்ணே. ஏற்கனவே நம்ம எல்லாரும் தலைமுறை தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுவும் சேர்ந்துச்சுன்னா அப்புறம் எதுவும் சரியா வராதுண்ணே. சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அண்ணே இதுக்கா வேண்டிதான். இதுக்குதான் இந்த ஆளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், பத்தி விடுங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? அப்ப எல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு அதை சத்தியம் பண்றேன் இதை சத்தியம் பண்றேன்னு பண்ணா இப்ப யூட்டர்ன் அடிச்சுட்டு தெரியலாம். இவன் பேச்ச கேட்டு அதான் மாத்தி யோசிச்சிய நான் சும்மா விட மாட்டேனே. டேய் என்ன லூஸ் மாதிரி ஓடிட்டு இருக்க? ஏண்டா அந்த ஜனனி ஆடினதுக்கு இம்புட்டு பெரிய சம்பவம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க? அவளை மட்டும் முடிச்சு விட்டு போக வேண்டியதானே? ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அதான் உன் பொண்டாட்டி இந்த ரேணுகா ஒருத்தி இருக்காள்ல, அவ கூடத்தோட போய் சேர்ந்துட்டாளா? அந்த தகவல் வந்து ஐயா அப்படியே பதறீங்களோ? டேய் அவளையெல்லாம் இந்த கூட்டத்தோட தான் சாவணும். ஒருத்திக்கு ஒருத்தி சளைச்சவளே கிடையாது. சரியா? அந்த கூட்டத்துல ஒருத்தி பொழைச்சா கூட நம்ம யாரும் நிம்மதியா வாழ முடியாது. 50 பேரும் கூண்டோட போய் சேரணும். டேய் அம்மாடா. அது நம்ம அது சுமாரியா? அதெல்லாம் பொம்பளையாவ அண்ணனுக்கு எதிராகவே வாக்குமூலத்தை கொடுத்துருக்கா. பெத்த பிள்ளைங்களை நினைக்காத பொம்பளை எல்லாம் இருக்கவே கூடாது. சாவட்டும், செத்து தொலையட்டும். டேய் லூசு மாதிரி பேசாதடா கதிரு. எல்லாருமே செத்துட்டா நம்மளால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? போலீஸ் நம்மள தான்டா துரத்திட்டு இருக்கோம். துரத்தட்டும். துரத்தட்டுங்கயா, அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டு போறேன். உனக்கு பிரச்சனையா இருந்தா ஒரு சேலையை வாங்கி தரேன். சுத்திக்கிட்டு மீசையை வழிச்சுக்கிட்டு ஓரமா உட்காந்து முக்காடு போட்டு அழுதுக்கோ. அதை தாண்டி ஒன்னால கிழிக்க முடியாது. டேய் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வாயை பத்தி நிலை. என்னப்பா ஞானா, பொண்டாட்டி பாசம் தடுக்குதா? நேத்து வரைக்கும் ஆஸ்பத்திரியில் கிடந்தா இப்ப கூட்டத்தோட வந்து சேர்ந்தது உனக்கு குறுகுறுக்குதா? என்ன நீங்க கூட புரிஞ்சுக்காம பேசின? அப்படிலாம் இல்லன்னு நான் சொல்ல வருது.
அவளுக்கு செத்தாத்தான் என்னால சொந்த மண்ணில் கால் எடுத்து வைக்க முடியும். என் மான மரியாதைக்கு முன்னாடி எவன் வந்தாலும் விட மாட்டான்டா. அமைதியாயிரு, இல்லையாக்க ஓடி போயிரு. நான் என்னென்ன பேசுறீங்க? டேய், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பேசாம இருக்கனே, அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. டேய் கரியாளா, வக்கீல் போன போடு. யோ, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கயா. என் பையன் நல்லவன் இல்லை, அவன் நல்லவனே இல்லை. அவன் எனக்கு தெரிஞ்சு சிலது, தெரியாம நிறைய நிறைய கொடுமைகள் பண்ணிருக்கான். அவங்கள மனுஷங்களும் இல்ல மேம். சும்மா விட்டுறாதீங்க, அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. நீங்களாம் இந்த வீட்டுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 20 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அப்படி பார்த்தா விஷாலாட்சி தான் இந்த வீட்டுக்கு ஓனர். இனி இந்த சண்டை, ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம் எதுவுமே கிடையாது. செயல் மட்டும்தான். நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் தூக்குல தொங்க போறீங்க. இப்ப சொல்றேன், இது சேலஞ்ச், சவால். Gunasekharan's game is over. இவங்க தானா? இவங்க தானே அது. வாங்கடா.